ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரீத்தி சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பழமும் ரவையும் வச்சுருந்தாங்க. சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்ய போகிறோம். இது டக்குன்னு ஈஸியாகவும் செஞ்சு கொடுத்துடலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த ரெசிபியை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்ய பார்த்தீங்கன்னா, செவ்வாழைப்பழம் 1 எடுத்துருக்கேன். இது தோல் எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பழுத்த வாழைப்பழமாக இருந்தால் நல்லாயிருக்கும் மசிக்கிறதுக்கு. பிளேட்டுக்கு போட்டுட்டு இது ஒரு நல்லா மேஷை வச்சு மசிச்சுக்கிறேன். செவ்வாழை இந்த அளவுக்கு நல்லா மசிச்சாச்சு. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா செவ்வாழையில் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை, எந்த வாழைப்பழத்தில் வேணாலும் நம்ம செய்யலாம். அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டேன். 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகி வரட்டும். நெய் சூடான பிறகு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். கலருக்காக சேர்த்துருக்கேன். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் வச்சுக்கலாம். வச்சுட்டு மசிச்சு வச்சுருக்க வாழைப்பழத்தை இதோட சேர்த்துக்கிறேன். அஞ்சு நிமிஷம் அப்படியே வதங்கி வரட்டும். வாழைப்பழத்தோட பச்சை ஸ்மெல்லாம் போகணும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் ஹை ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு அப்படியே கலரி கொடுத்துடலாம். வாழைப்பழத்தோட பச்சை ஸ்மெல்லாம் போய் ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த டைமில் 1/2 கப் அளவுக்கு நம்ம ரவை சேர்த்துடலாம். அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் இருக்கும். நான் வறுக்காத ரவை தான் எடுத்திருக்கேன். நம்ம வறுத்தது வறுக்காதது எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ கலரி அப்படியே கொடுத்துடலாம். ரவையோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே வெந்து வரட்டும். ரவையோட பச்சை வாசனைலாம் போய் ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த டைமில் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது கூடவே வாசனைக்காக ஏலக்காய் பொடியை இடித்து வச்சுருக்கேன். இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை அப்படியே ஒரு 2 நிமிஷத்துக்கு கலரி கொடுத்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா பதம் வந்த பிறகு காய்ச்சின ஆறின பால் ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம சேர்த்துடலாம். நல்லா கெட்டியான பால் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இந்த ரவை பார்த்திங்கன்னா இந்த பால்லேயே அப்படியே வெந்து வந்துடும். கட்டிகள்லாம் படாமல் அப்படியே நல்லா கலந்து கொடுத்துடலாம். அப்படியே இந்த பால்லேயே ரவை பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். பால் சேர்த்து இந்த பதம் வந்த பிறகு ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்த பிறகு லைட்டாக தண்ணி விட ஆரம்பிக்கும். சர்க்கரையை சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அல்வா பதத்துக்கு வந்தாச்சு. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி இதை ஆற விட்டுடலாம். பிளேட்டுக்கு பார்த்தீங்கன்னா மாற்றியாச்சு. நல்லா சூடாக இருக்குது. நல்லா வெது வெதுப்பாக வரட்டும். அப்போ தான் உருண்டை பிடிக்க கரெக்டாக இருக்கும். வெது வெதுப்பான சூட்டுக்கு வந்துடுச்சு. இப்போ ஒவ்வொன்றா உருண்டையை பிடிச்சிக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு பிடிச்சி வச்சிடலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் உருட்டி எடுத்தாச்சு. லைட்டாக கையில் பார்த்தீங்கன்னா நெய் அப்ளை பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் உருட்டை வரும். அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு குழி பணியார கல் வச்சுருக்கேன். ஒன்றுனா இதில் போட்டுக்கலாம். நெய்யிலும் பார்த்தீங்கன்னா மேலே லைட்டாக விட்டுருக்கேன். ஒவ்வொன்றா இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆகி வரட்டும். ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. ஒவ்வொன்றா பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பிளேட்டுக்கு மாற்றிட்டு மீதி இருக்குது இதே மாதிரி நம்ம செஞ்சிடலாம். எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கு மேலே லைட்டாக கொஞ்சமாக தேங்காய் துருவல் தூவிக்கலாம். விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுடலாம்.
வாழைப்பழம், ரவை இருந்தால் சூப்பராக ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா சுட சுட ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.